மிஸ்டர் எக்ஸ் மூவிக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. மூவிக்கான ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரமே வரப்போகுது. இந்த மாசமே மூவி ரிலீஸ் ஆயிட்டோம். மெஸ்ஸியா முறுக்கு 2 செகண்ட் சிங்கிள் ஏப்ரல் 8 ரிலீஸ் ஆக போகுது. இது அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மூவி சம்மர்ல ரிலீஸ் ஆகிட்டோம். நூறுசாமி மூவிக்கான டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் பார்க்க நல்லாவே இருக்கு. எதிர்பார்த்ததை விட டீசர் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேட்ரியாட் மூவிக்கான ட்ரெய்லரும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரெய்லரும் பார்க்க நல்லாவே இருக்கு. மகேஷ் நாராயணன் டைரக்ஷன்ல மம்முட்டி, மோகன்லால், ஃபகத் ஃபாசில் நடிக்கிறாங்க. மே 1 மூவி ரிலீஸ் ஆகும். கென் கருணாஸோட யூத் படம் இப்போ வரைக்கும் 68.2 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு வீடியோ விட்டு ஒரு டெபியூட் ஹீரோட படம் 68 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. அந்த படம் இன்னும் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபைனலா படம் எவ்வளவு வசூல் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்ஐகே மூவிக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் அவங்க சொன்ன டைம்ல ரிலீஸ் ஆகல. ரொம்பவே லேட்டா தான் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ஒரு வித்தியாசமான கான்செப்ட் அப்படின்னு ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அது ரிவீல் ஆகுது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ட்ரெய்லர். சீமானோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. அதுவும் நல்லாவே இருக்கு ட்ரெய்லர்ல பார்க்க. மூவி ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகும். சூப்பர் ஸ்டார் இப்போ ரீசெண்டா ஜெலர் 2க்கான ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஷூட்டிங் இப்போ ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு. ரிலீஸ் டேட் சீக்கிரமே ப்ரொடக்ஷன் சைட்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்காரு. அண்ட் கமலஹாசன் சூப்பர் ஸ்டார் சேர்ந்து நடிக்கிற மூவிக்கான ஷூட்டிங் ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகுங்கிறதையும் அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சோ அடுத்து அவர் நடிக்கிற 2 மூவிஸ்க்கான அப்டேட் அவருக்கு கொடுத்திருக்காரு. கருப்பு மூவிக்கான 3rd சிங்கிள் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போறது நியூஸ் வந்திருக்கு. லிரிசிஸ்ட் பால் டப்பாவும் சாய் அபியங்கரும் சேர்ந்து இந்த பாட்டை பாடினதான் நியூஸ் வந்திருக்கு. சீக்கிரமே ரிலீஸ் டேட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அப்ப நான் சொல்றேன். சர்க்கார் படம் ரீரிலீஸ் ஆக போறதா சொல்றாங்க. அது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு. சர்க்கார் படத்தை சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க சன் டிவிலேயே விஜய் படத்தை போடுறது இல்ல. எப்படி ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணுவாங்க? இது ஃபேக் தான். சென்னை 28 பார்ட் 3 எப்போ வரும்னு கேட்டிருக்காரு. இந்த படம் இப்போதைக்கு அவங்க எடுக்கல. வெங்கட் பிரபோட அடுத்த படம் என்னங்கிறத ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்க. ஒரு படத்தை ரீமேக் பண்ணணும்னா யாருக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த ரைட்ஸ் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட தான் வாங்கணும். மோஸ்ட்லி ப்ரொடியூசர் கிட்ட தான் வாங்கணும். மாரா மூவி ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் அந்த அளவுக்கு பெருசா போகல. இதுக்கான வசூல் ரிப்போர்ட்டும் இல்ல. காளிதாஸ் 2 படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா என்னன்னு கேக்குறீங்க. இந்த படம் டீசெண்டா இருக்கு. ஒன் டைம் என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம். லீடர் மூவிக்கான ரிவ்யூ ஆல்ரெடி போட்டுட்டேன் ஷார்ட்ஸா. அந்த வீடியோ பார்க்காம இருந்தாலும் பாருங்க. இந்த 2 கொஸ்டின் பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் பழைய வீடியோஸை பாருங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது யாரு அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஒரு சிலர் தப்பாவும் சொன்னீங்க. ஆன்சர் மாளவிகா மோகனன். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது யாரு அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.